அவங்க வித்தியாசமான டிவி ஷோலலாம் வந்து ரொம்ப பிரபல்யம். அவங்க மாத்தூர் பூதத்தோடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை நடத்தின மகா ஜென்மம் அது. அந்த ஜென்மம் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஜியோ வந்து பேக்கேஜுக்கெலாம் வந்து விலையேற்றி விட்டாங்க. அந்த விலையேற்றத்தினால ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் இழப்பு ஏற்படும். ஏமா கள்ளக்குறிச்சியில் 63 செத்து போயிட்டாங்கம்மா. நீ டாக்டர் தானே, நீ மருத்துவர் தானே. அந்த கள்ளக்குறிச்சி மக்களுக்கும் கள்ளச்சாராயத்தை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கும் மருத்துவ ரீதியான ஆலோசனை சொல்லி, இதனால் நீ கள்ளச்சாராயம் குடிக்காத, கள்ளச்சாராயம் குடித்தா உனக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், நல்ல சாராயம் விற்கக்கூடிய டாஸ்மாக் சரக்கை குடித்தா உனக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு ஒரு மருத்துவராக இருந்து மக்களுக்கு நீ அறிவுரை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கியா? ஜியோக்காரன் விலை ஏற்றி விட்டான், நெட்டு விலையை ஏற்றி விட்டான். அவன் 5G சர்வீஸ் கொடுக்குறான், ஏற்றுறான். 4Gக்கு இந்த ரேட்டு பழைய ரேட்டு, 5G வேணா இந்த ரேட்டை கொடுன்றான். விருப்பப்பட்டா போ, விருப்பப்படாட்டி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் மின்கட்டண உயர்வை நீ சந்தித்தே தீரணும். நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் நீ ஆவினில் போய் பால் வாங்கி நுகர்ந்தே ஆகணும். ஆவின் பால் பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கு. அதை பற்றி சர்மிளாக்கெல்லாம் தெரியாதா? திருமாவளவன் சொல்கிறாரு, நாங்கள் இதை வந்து போராட்டத்திற்கு தூண்டப்பட்டுட்டோம். போராட்டத்துக்கு தூண்டப்பட்டுட்டாராம். வெக்கமா இல்லையா திருமாவளவனே? உன் சமூகத்தை சார்ந்தவர்கள் 63 பேர் செத்து போயிருக்கான். 5-6 பொம்பளைங்க செத்து போயிருக்கு. பல குழந்தைங்க வந்து 2 அப்பனையும் ஆயாவையும் செத்து போனதுக்கு அனாதையாக நிற்கிறாங்க. தூண்டப்பட்டுட்டோங்கிறீங்க. உங்களுக்கு உணர்ச்சிகள் இல்லையா? உங்களுக்கு உணர்வுகள் இல்லையா? உங்கள் மக்களை பார்த்து உங்களுக்கு கரிசனம் இல்லையா? உன் கட்சிக்காரன் ரவிக்குமாருக்கு ஓட்டு போட்ட மக்கள் யாவுங்க? நம்ம சமுதாயத்தினுடைய தலைவன் ஏற்றுக்கொண்டு உனக்காக பானை சின்னத்தில் வாக்களித்த வாக்காளர்கள் யா? அவன் செத்து போயிருக்கான் யா? நான் தூண்டப்பட்டேன்னு சொல்கிறேன். உனக்கு வெக்கமா இல்லையா திருமாவளவன் அவர்களே? உனக்கு உணர்ச்சிகள் செத்து போயிடுச்சா? உன் உணர்வுகள் அடக்கம் செய்யப்பட்டு விட்டதா? எல்லாத்தையும் திமுக விலை பேசி வித்துட்டியா? இந்த போராடின இந்த முத்தரசனா சிவபாலகிருஷ்ணனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்கிறான், இது கள்ளச்சாராயம் வித்தது முதல்வருக்கே தெரியாது. ஆமாம், முதல்வர் தான் முண்டாஸ் கட்டிக்கிட்டு பட்டாப்பட்டி டவுசர் போட்டுக்கிட்டு கள்ளக்குறிச்சியில் போய் கோர்ட்டுக்கு பின்னாடி உட்காந்து கள்ளச்சாராயம் வித்தாரு நாங்கள் சொன்னோமா? முதல்வருக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னு சொல்கிறதே முதல்வருக்கு கேவலம். ஏன்னா முதலமைச்சர் கையில் தான் உளவுத்துறை இருக்குது, முதலமைச்சர் கையில் தான் காவல்துறை இருக்குது, முதலமைச்சர் கையில் தான் மதுவிலக்கு போலீஸார் இருக்காங்க. அவங்கெல்லாம் வேலை செய்யலை, அவங்கள்ட்டலாம் வேலை வாங்கலைன்னா முதலமைச்சர் தோத்து போயிட்டாரியா? முதலமைச்சருக்கே தெரியாதா? ஏட்டா நீங்களாம் வேலைக்கு போயிட்டதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஒரு மக்கள் நலனுக்காக போராட மாட்டீங்களா? 63 பேர் செத்து போயிருக்கானே, அவன் ஆன்மா உங்களை மன்னிக்குமா? முதலமைச்சருக்கே தெரியாது. கம்யூனிஸ்டுக்காரன் என்ன போராட தூண்டி விட்டாங்க. திருமாவளவன் 5G விலை ஏறி போச்சு ஜியோவில். டாக்டர் சர்மிளா, டாக்டர்மா இதெல்லாம் உங்களுக்கு அவசியமற்ற பேச்சு. முதல்ல கள்ளக்குறிச்சி விஷயத்தை பேசுங்க, மின்கட்டணத்தை பேசுங்க, ஆவின் விலை உயர்வை பேசுங்க. ஆவின் வந்து வருஷத்துக்கு 1500 கோடி ரூபா நஷ்டத்தில் இயங்குது. தமிழக அரசு போக்குவரத்து வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடிக்கு வந்து நஷ்டத்தில் இயங்குது. தமிழக மின்சாரத்துறை கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தில் இயங்குது. இதெல்லாம் பேசுங்க. இதெல்லாம் நம்ம தலையில் தான் விடியுது. ஒரு டிவி வச்சுக்கிட்டு 2 டியூப் லைட்டோட ஒரு ஃபேன் போட்டுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு வந்து 2 மாதத்துக்கு 300 யூனிட் பயன்படுத்தக்கூடிய ஏழை பாலைகள் பாதிக்கப்படுறாங்க இந்த மின்கட்டண உயர்வால். பால் பிறந்த குழந்தையிலேருந்து சாகக்கூடிய கிழவன் வரைக்கும் உணவாக பயன்படுத்தக்கூடியது. ஊழல் பண்ணுறாங்க சார். இந்த மார்க்கெட்டில் விற்கக்கூடிய நெய் இருக்குல்ல சார், மொத்த நெய்யும் நெய்யே கிடையாது. ஒரு என் நண்பர் வந்து ஒரு பசு பண்ணை வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 250-300 பசுக்களை வளர்த்து அதன் மூலியமாக பஞ்சகவ்யம் தயாரித்து இயற்கை சார்ந்து விவசாயத்துக்கு மிகப்பெரிய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறார். அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிற சொன்னார், 1 கிலோ உனக்கு வந்து நெய் வேணும்னா 24 லிட்டர் பாலை காய்ச்சி உர குத்தி புளிக்க வச்சு வெண்ணெய் எடுத்து வெண்ணெயை உருக்கி எடுத்தாதான் உங்களுக்கு 1 லிட்டர் நெய் கிடைக்குங்கிறார். அப்போ 24 லிட்டர் பால் பசும்பால் வேணும்னாக்கா, நீ பசு நெய் விற்கிறேன்னு சொன்னாக்கா 1 லிட்டர் பால் 50 ரூபா. 24 லிட்டர் கிட்டத்தட்ட 2000 ரூபா. ஒரு நாளை எப்படி 700 ரூபாய்க்கு நெய் விற்க முடியும்னு கேட்குறாரு. இப்படிப்பட்ட நெய்யே இல்லாத ஒரு பொருளை ஆவின் என்கின்ற அரசு நிறுவனம் நெய்யை விற்று மக்களிடம் கொள்ளையடிக்கிறது, மக்களின் உடல்நலத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறது. ஒரு மருத்துவராகிய சர்மிளா அவர்கள் இது குறித்து பேசணும். பால்லேருந்து டைரெக்டாக ஃபேட்டை மட்டும் எடுத்து அந்த ஃபேட்டை உருக்கி நெய்யாக்குறாங்க. அந்த நெய்யும் கொழுப்பு தான், ஒரிஜினல் கொழுப்பு.
அது நெய் கிடையாது. நெய் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தேவையான HDL என்கக்கூடிய குட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும். கொழுப்பை சாப்பிட்டா LDL என்கக்கூடிய லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் என்கக்கூடிய உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய ஹார்ட் அட்டாக்கை வரவழைக்கக்கூடிய LDL அதிகமாக இருக்கும். ஆவி நெய்யை வாங்கி சாப்பிட்டா LDL தான் அதிகரிக்கும், HDL அதிகரிக்காது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி பேசுமா நீ டாக்டர்? 5 வருஷம் நீ டாக்டருக்கு தானே படித்த? மக்கள் நலன் சார்ந்து ஜியோ விலை ஏறி போச்சுன்னு கவலைப்படுறதுக்கு வேறு ஆட்கள் இருக்காங்க. தேவைப்பட்ட ஜியோ வாங்க போகிறோம், தேவைப்படலைன்னா ஜியோ வாங்க போகிறதில்ல. தேவைப்பட்ட 5Gக்கு போனால் இந்த ரேட்டு கொடுக்கணும், எனக்கு 4Gயே வேணும்னா 4Gயை வாங்கி வச்சுட்டு சமாளிச்சுக்கணும். இன்னும் சில பேர் 2Gலேயே இருக்காங்க. இன்னும் சில பேர் 4G கூட தன்னை அப்டேட் பண்ணிக்கல. எல்லாருக்கும் நெட்டு தேவைப்படுது, குழந்தைங்களுக்கு நெட்டு தேவைப்படுது, பள்ளிக்கூடத்தில் நெட்டு தேவைப்படுது. அதனால் அந்த விலையை ஏற்றி மக்களை வந்து 2000 ரூபா ஜியோக்காரன் ரிலையன்ஸ்காரன் கொள்ளையடிக்கிறான். ஒன்றை கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் உன் கூட்டணி கட்சிக்காரன். நீ விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவாளர், உங்கள் கணவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய MLA. அதனால் நீங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. நீங்கள் கள்ளச்சாராய சாவு குறித்து பேசுங்க டாக்டர் சர்மிளா. நீங்கள் ஆவினில் இருக்கக்கூடிய நெய்யே இல்லை என்று நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தி அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு மக்களை ஆவின் என்கிற அரசு நிறுவனத்தை நம்பி நெய் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்ச்சி பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள் டாக்டர் சர்மிளா. அதுதான் நீங்கள் படித்த படிப்புக்கு நீங்கள் செய்கிற நன்றியாக இருக்கும். இந்த வெட்டி